ஹாய், வணக்கம் பிருந்தா. ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த மீ டைம் எடுக்கிறீங்களா? ஆமா இல்ல, நான் எனக்காக யோசிக்கிறதே இல்லைல்ல. ஆமா இல்ல, எனக்காக நான் திங்க் பண்றதே இல்லைல்ல. பெரிய பெரிய நிறுவனம்லாம் கூட அந்த ஆட்ஸ்ல வந்து இந்த இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னது? நீ ஒரு நாள்ல வந்து எத்தனை எத்தனை மணி நிமிஷம், மேபி 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், எப்படி வேணா இருக்கலாம். நான் நானா இருக்கேங்கிற அந்த ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கா? அதுதான் அதோட அர்த்தம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க வந்து ஒரு ஒரு ஆபீசரா இருக்கலாம், ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு அட்வொகேட்டா இருக்கலாம், ஏன் ஒரு எம்ப்ளாயியா கூட இருக்கலாம், ஒரு ஓனரா இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ட்ரெயினர், ஓகேவா, ஒரு பயிற்சியாளர். நான் அந்த பயிற்சியாளர் அப்படின்ற அந்த பேனர் எல்லாம் எடுத்துட்டு பிருந்தா பிருந்தாவா இருக்கேன் அப்படிங்கறதா நான் என் கூட இருக்கிற விஷயம். நான் எனக்காக அந்த டைம் எடுக்கிற விஷயம், அந்த மீ டைம்ங்கிறது அதுதான். சரி, இது எப்படி பிருந்தா பண்ணலாம் அப்படின்னா, எங்க வேணா இதை பண்ண முடியும். இட் இஸ் ஜஸ்ட் அ ஹேபிட். இதுக்கு ஒரு 3 சிம்பிளான விஷயங்களை சொல்றாங்க. இது நீங்க மேபி பண்ணிட்டு இருக்கலாம், பட் இனி ஒரு அவேர்னஸோட பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நாள்ல ஏதாவது ஒரு வாக் மாதிரி போங்க. உடனே 10,000 ஸ்டெப் நடக்கணும், நான் அதை சொல்லல. சும்மா நடங்க, ஜாலியா நடங்க, இயற்கையை பாருங்க, சுத்தி இருக்கிற அந்த மரம் செடி கொடி, அந்த கிளைமேட், இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அந்த டெய்லி ருட்டீன்ல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ்ல இருந்து மாறி அந்த பிரசன்ட் இருக்கக்கூடிய அந்த வெதர் எல்லாமே, அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுங்க. ஸோ இது வந்து வாக் பண்றப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இது சிம்பிள் தானே. நீங்க வந்து சப்போஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க, இல்ல சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ல இருக்கீங்க, ஊரா டிராவல் பண்றீங்க, எங்க வேணா போலாமே. பட் இது ஒரு சின்ன வாக்குங்கிறது எவ்ரிபடி கேன் டூ இட், ரைட்? ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க அப்படின்றாங்க. ஒரு லிஸ்ட் போடுங்க. அதுக்குன்னு ஒரே ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு டெய்லி பேசக்கூடாது, ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாள், இப்ப என்னோட பையனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவன் வந்து பயிற்சிக்காக இல்ல ஈவெண்ட்ஸ் பண்ணணும், ஈவெண்ட்ஸ்க்காக அவன் டிராவல் பண்றப்போ அந்த டிராவலிங் டைம் அவன் யூட்டிலைஸ் பண்ணிக்குவான். எப்படின்னா, என் பொண்ணு கிட்ட பேசுறது, மாப்பிள்ளை கிட்ட பேசுறது, இல்ல என் சிஸ்டர் கிட்ட, இல்ல அவங்க சொந்தத்துல யார்கிட்டயா, அந்த மாதிரி அந்த அந்த டைமை ப்ரொடக்டிவா வச்சுக்குவான். ஸோ இது எனக்கு ரொம்ப வசதியா இருந்தது. ஈவன் ஐ யூஸ் டு டூ வென் ஐ டிராவல், ஆர் டெய்லி ஒரு ஃப்ரெண்டு கிட்டையாவது பேசணும். நான் ஒரு லிஸ்ட் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு. இப்போ இது பேசுறப்போ என்ன ஆகும்னா, அந்த கனெக்டட்னஸ் வரும். செகண்ட், அவங்களோட இருந்த அந்த சந்தோஷமான மெமரிஸ் வரும். மூணாவது, நம்ம அவங்க லைஃப்ல எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்றப்போ நமக்கு அது கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. ஸோ அந்த மொமெண்ட் வந்து நீங்களா இருப்பீங்க. அந்த ஒரு இது வந்து நீங்க அனுபவிக்கணும், அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். இது செகண்ட். தேர்ட், ரொம்ப முக்கியமானது, இந்த டக் யுவர் செல்ஃப் அப்படிம்பாங்க. இந்த பேண்ட், அந்த ஷர்ட்டை வந்து பேண்ட்டுக்குள்ள டக்கிங் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி டக் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னை நீயே டக் பண்ணிக்கோ. இப்ப நீங்க ஹோல் டே நீங்க ஒர்க் பண்ணிட்டு செம்ம டயர்டா வீட்டுக்கு வரீங்க. வந்த உடனே டபான பெட்ல எல்லாம் படுக்க கூடாது. கை கால் கழுவி போய் நல்லா சுடுதண்ணி, ஒரு ஷவர். இப்ப சில பேர் வந்து ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணுவாங்க, அங்கெல்லாம் பாத் டப் இருக்கும். அழகா சுடுதண்ணி திறந்து விட்டுட்டு கப்புன்னு அப்படியே படுங்க. அந்த ஒரு சுகம், அந்த ஒரு வார்ம்த், அந்த ஒரு மசாஜிங், இது செம்மையா இருக்குங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு வெரைட்டிஸ் கொடுக்குறேன். நான் எங்க வீட்டுல எங்க இருக்குது டப்பு, சரி பரவாயில்ல, பக்கெட்ல மோந்து வேணா ஊத்திக்கோங்க, ஆனா குளிங்க. இது ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. செகண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல மியூசிக் கேளுங்க. மியூசிக் கேட்டு
அப்படியே அந்த அந்த மியூசிக்லயே லயிச்சு அப்படியே இருக்கிறது. மொட்டை மாடிக்கு போங்க. ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு பாடல் நீங்களே சப்போஸ் நீங்களே நல்லா பாடுறவங்களா இருந்தா நீங்க பாடலாம். என் கசின் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட் ஆனா அவங்க மொட்டை மாடிக்கு போயிருவாங்க. கரோக்கி வச்சுக்குவாங்களாமா. இளையராஜா பாட்டெல்லாம் அந்த கரோக்கி மியூசிக்க போட்டுட்டு இவங்களே பாடிக்குவாங்களாமா. அவருக்கு அது ஒரு சந்தோஷம். அந்த மீ டைம் அப்படிங்கறத அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்றாரு. அண்ட் சில பேருக்கு என்னன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த பெட்ல நம்ம படுத்தோம்னா அந்த விட்டத்தை பார்த்துட்டு நமக்கு இருக்கிற அந்த சுகம் பாருங்க, செம்மையா இருக்குங்க. நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், அந்த டைம்ல நான் ஒரு வேலை கூட செய்யலன்னு. ஒன்னும் செய்யக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்றேன். பட் எசென்ஷியலா யூ ஆர் கிவிங் ரெஸ்ட் டு யுவர் செல்ஃப், யூ ஆர் கிவிங் ரெஸ்ட் டு யுவர் சோல். அண்ட் அவ்வளோ சூப்பர்பா இருக்குங்க அந்த கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்ட் டு யுவர் செல்ஃப்ங்க. இந்த 3 விஷயங்கள் நீங்க எங்க போனாலும் நீங்க செய்ய முடியும். கண்டிப்பாக உங்களுக்கான நேரத்தை ஒரு நாளைக்கு ஒரு 15-20 நிமிஷம் இல்ல அரை மணி நேரமாவது எடுங்க. அந்த ஒரு சுகத்தை அனுபவிங்க. அந்த பர்சனலி கனெக்டட்னஸ் இருந்தா இன்னும் உங்க growth பெரிய லெவல்ல இருக்குங்க. பாப்போமே, செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.